ஹலோ வேர்ல்டு. பிஎஃப்ல நாமினேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் பேஜில் மேனேஜ் ஆப்ஷனுக்குள்ளே நாமினேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லோட் ஆகும். ஹேவிங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு ஆப்ஷன். அதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் கார்டு, நாமினியோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நேம் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்டர் பண்ணுங்கள். என்ன ரிலேஷன் அவங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ், சேம் அட்ரஸ் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ப்ரௌஸில் போங்க. ப்ரௌஸில் போயிட்டு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்லோட் கொடுங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவியூ ஆப்ஷன் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் கரெக்டாக நீங்கள் அந்த சிம்பிள் ஆரோ மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் சைஸில் வச்சுக்கிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ நமக்கு ரைட் சைடில் காமிக்கும். அதை அப்லோடு கொடுத்து அப்லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. டீட்டெயில்ஸ் சேவ் ஆகி கீழே டிக் பாஸை டிக் பண்ணணும். சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். அதில் கிளிக் பண்ணி ஆரோ மார்க்கு செலக்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் 100ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். ஒரு நாமினி மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னா 100ன்னு கிளிக் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் 2 பேர் கொடுத்தீங்கன்னா 50 கொடுக்கணும். சேவ் இபிஎஃப் நாமினேஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் கீழே வந்துடும். டீட்டெயில்ஸ் சேவ் ஆகி அந்த டிக் பாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆன கீழே உங்கள் ரிலேஷன்ஸ் என்ன ரிலேஷனுங்கிறது அதே டீட்டெயில்ஸில் மதர் அப்படின்னு கொடுத்துருந்தா மதர் கொடுங்க. யாரை நாமினியாக கொடுத்துருங்க அவங்க ரிலேஷனை டைப் பண்ணி அட்ரஸை கீழே என்டர் பண்ணணும். ஃபோட்டோவை சேம் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். ப்ரௌஸில் போயிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். மேலே நம்ம கொடுத்தது இபிஎஃப் டீட்டெயில்ஸ், கீழே இபிஎஸ் டீட்டெயில்ஸ். டிக் பாஸை கிளிக் பண்ணி சேவ் இபிஎஸ் நாமினேஷன் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிரும். இப்போ சைன் பெண்டிங்னு இருக்கும். அதில் அந்த ரைட் சிம்பிள் சைன் பெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் போகும். ஆதார் நம்பர் பிஎஃப் யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஆதார் நம்பருக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. பிஎஃப் நாமினேஷன் கம்ப்ளீட்டட். நாமினேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது, என்னென்ன ப்ரூஃப் தேவை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இணையம் அறிவோம்.